வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இந்த ப்ராக்டிஸுக்கு தேவையான ரூல்ஸ் எல்லாம் என்னென்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். லெவல் 1ல் 10 கேள்விகள் நான் ஒன்று உங்ககிட்ட கொடுப்பேன். நீங்கள் அதை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் கண்களையும் திறக்காமல் வாயையும் திறக்காமல் முதல் பீப் சவுண்ட் கொடுத்த உடனேயே உங்கள் மனசுக்குள்ளே இந்த கேள்வியை போய் கேட்கணும். கேள்வி கேட்ட அடுத்த நொடியே நீங்கள் ஆங்கிலத்தில் பதிலளிக்க ஆரம்பிச்சிடணும். அங்கே நீங்கள் எந்த கரெக்ஷனும் பண்ணக்கூடாது. டென்ஸ் கரெக்டாக இருக்கா, கிராமர் கரெக்டாக இருக்கா, சரியான வார்த்தையை போடுறோமா, கேள்விக்கு தகுந்த பதில் சொல்கிறோமா அப்படின்னு நீங்கள் எந்த ஆராய்ச்சியும் அங்கே பண்ணக்கூடாது. முக்கியமாக நீங்கள் கண்ணையும் திறக்காமல் வாயையும் திறக்காமல் மனசுக்குள்ளாரே ஆங்கிலத்தில் பதிலளிக்கணும். அது தப்பாகவே இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தையாவோ இல்லை ஒரு வாக்கியமாவோ இல்லை 30 செகண்டுக்கு மேலாவோ இருந்தாலும் பரவாயில்ல. கேள்வி கேட்ட அடுத்த நொடியே ஆங்கிலத்தில் நீங்கள் என்ன இயல்பாக பதில் சொல்கிறீங்களோ அதுதாங்க ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ். அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிப்பீங்க. நம்ம கேள்விகளை பயிற்சி செய்ய தொடங்கலாமா? நம்ம இது போல் 1000 கேள்விகள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லெவலில் 10 கேள்விகள் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வியை என்கிட்டருந்து வாங்கி வச்சுக்கோங்க. பீப் சவுண்ட் வந்த உடனேயே உங்கள் மனசுக்குள்ளே போய் ஆங்கிலத்தில் கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்ட அடுத்த நொடியே ஆங்கிலத்தில் பதிலளிக்க துவங்குங்க. அடுத்த பீப் சவுண்ட் வந்த உடனேயே பதிலளிக்கிறத நிறுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how do you usually handle disagreements at home? வீட்டில் ஏற்படுற கருத்து வேறுபாடுகளை நீங்கள் வழக்கமாக எப்படி தீர்க்கிறீங்க? இந்த கேள்விகள் உங்களுக்கு பொருத்தமா அப்படின்னு பார்க்காதீங்க. இதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் பதில் கொடுக்கலான்னு பாருங்கள். இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் பீப் சவுண்ட் வந்த உடனே உங்களுக்குள்ளே கேளுங்க. செகண்ட் கொஸ்டின், how often do you change your daily routine? உங்கள் தினசரி பணிகளை நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றி அமைப்பீங்க? கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. தேர்ட் கொஸ்டின், how do you keep your kids entertained after school? ஸ்கூல் முடிஞ்சு குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான பொழுதுபோக்குகளை அவங்களுக்கு கொடுக்குறீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், வாட் டு யூ யூஸ்வலி வாட்ச் ஆன் டிவி? நீங்கள் வழக்கமாக டிவியில் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகளை பார்ப்பீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், how often do you organize your workspace or living area? நீங்கள் வேலை செய்கிற இடத்தையோ இல்லாட்டி வசிக்கிற இடத்தையோ எவ்வளோ அடிக்கடி சீரமைப்பீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட்,
Who do you talk to about your future plans? உங்க எதிர்கால திட்டங்கள் பத்தி யார்கிட்ட பேசுவீங்க? இந்த கேள்வியை எடுத்துட்டு போய் உங்களுக்குள்ள கேளுங்க. Next, how often do you review your daily tasks? நீங்க உங்க தினசரி பணிகளை எவ்வளோ அடிக்கடி மீண்டும் செக் பண்றீங்க? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறீங்க? இந்த கேள்வியை எடுத்துட்டு போய் உங்களுக்குள்ள கேளுங்க. Next, who do you share your daily experiences with? உங்க தினசரி அனுபவங்களை நீங்க யாரோட பகிர்ந்துக்கிறீங்க? இந்த கேள்வியை எடுத்துட்டு போய் உங்களுக்குள்ள கேளுங்க. நெக்ஸ்ட், how do you manage your time between chores and hobbies? உங்களோட வீட்டு வேலை, உங்களுக்கு பிடித்தமான வேலை, இது ரெண்டுத்துக்கும் இடையில நேரத்தை எப்படி சமாளிக்கிறீங்க? இந்த கேள்வியை எடுத்துட்டு போய் உங்களுக்குள்ள கேளுங்க. நெக்ஸ்ட், when do you plan your daily schedule? உங்க தினசரி வேலைக்கான அட்டவணையை நீங்க எப்போ பிளான் பண்றீங்க? இந்த கேள்வியை எடுத்துட்டு போய் உங்களுக்குள்ள கேளுங்க. வெரி குட். ரொம்ப அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லெவலை முடிச்சிட்டோம். செகண்ட் லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பதில்கள் நம்ம சேனலில் அடுத்த வீடியோக்குள்ளே போஸ்டர்களாக போட்டுருவோம். அதை நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டு திருப்பி இன்னொரு வாட்டி பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யும்போது ஏற்கனவே சொன்ன பதில்கள் மாதிரி சொல்ல மாட்டீங்க. ஒரு வாட்டியும் ஒரு புது புது பதில்கள் இருக்கும். வாசித்து கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பேரில் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் போனீங்கன்னா இந்த பதில்கள் வாசித்து காட்டியிருப்போம். அதை கேட்டு கூட நீங்கள் இன்னொரு முறை பயிற்சி செய்யலாம். இன்ஸ்டாகிராமோட லிங்க் நம்ம சேனல் பேஜ்லேயும் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வழியாகவும் போஸ்டரை படிக்கலாம், இல்லாட்டி கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். அந்த லிங்க்கும் நம்ம சேனல் பேஜ்லேயே இருக்குது. அங்கேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ஒரு வீடியோலையும் தேர்ட் லெவல் வேறு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தேர்ட் லெவலை மிஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செகண்ட் லெவல் போகலாமா? 2வது லெவலில் 5 கொஸ்டின் நான் உங்ககிட்ட கொடுப்பேன். என்கிட்ட இருந்து கேள்வி எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்களுக்குள்ள பீப் சவுண்ட் வந்தவுடனே கேள்வி கேட்பீங்க. கேள்வி கேட்ட நொடியே ஆங்கிலத்தில் பதில் அளிக்க தொடங்கிடுங்க. 1 நிமிஷம் கழித்து அடுத்த பீப் சவுண்ட் வந்த உடனேயே பதில் அளிக்கிறத நிறுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why do you think setting goals is important? ஒரு இலக்குகளை அமைச்சு செயல்படுறது ஏன் முக்கியம்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ள கேளுங்க.
நெக்ஸ்ட், வாட் brings யூ ஜாய் இன் த சிம்பிளஸ்ட் moments? உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குற சின்ன சின்ன தருணங்கள் என்ன? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், when do you usually get the most creative ideas? உங்களுக்கு புதுவிதமான ஐடியாஸ் எப்போ அதிகமாக வரும்? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், how do you decide what to prioritize each day? நீங்கள் தினமும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுறீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. நெக்ஸ்ட், வாட் டு யூ வேல்யூ த மோஸ்ட் இன் யுவர் டெய்லி routine? உங்களோட அன்றாட வேலைகளில் எந்த வேலைக்கு அதிக மதிப்பு கொடுக்குறீங்க? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. கிரேட் ஜாப். ரொம்ப அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. 3வது லெவல் போகலாமா? 3வது லெவலில் 5 தலைப்பு கொடுப்பேன். முதல் பீப் சவுண்ட் வந்ததும் மனசுக்குள்ளே அந்த தலைப்பை பற்றி நீங்கள் 2 நிமிஷம் பேசணும். 2வது பீப் சவுண்ட் வந்த உடனேயே நீங்கள் பேசுகிறத நிறுத்திடணும்.
ஃபர்ஸ்ட் டாபிக். இன்னைக்கு மகளிர் தினம் இல்லையா? அதனால் இன்னைக்கு முதல் தலைப்பு விமன் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் உள்ள பெண்கள் ஆஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், என் தோழிகளாக. இந்த தலைப்பில் 2 நிமிஷம் மனதிற்குள் ஆங்கிலத்தில் பேசலாமா? நெக்ஸ்ட், அஸ் மை மதர், என் தாயாக. இந்த தலைப்பில் 2 நிமிஷம் மனதிற்குள் ஆங்கிலத்தில் பேசலாமா? நெக்ஸ்ட், ஆஸ் மை சிஸ்டர், என் சகோதரியாக. இந்த தலைப்பில் 2 நிமிஷம் மனதிற்குள் ஆங்கிலத்தில் பேசலாமா?
நெக்ஸ்ட், ஆஸ் மை ஒய்ஃப், என் மனைவியாக. இந்த தலைப்பில் 2 நிமிஷம் மனதிற்குள் ஆங்கிலத்தில் பேசலாமா? நெக்ஸ்ட், ஆஸ் மை டாட்டர், என் மகளாக. இந்த தலைப்பில் 2 நிமிஷம் மனதிற்குள் ஆங்கிலத்தில் பேசலாமா? வெல் டன். மற்ற கேள்விகளை அடுத்த வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தேங்க்யூ.